வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம முருங்கைக்காய் 65 செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 2 முருங்கைக்காய் நல்லா சத பகுதியா இருக்கிற முருங்கைக்காயா பார்த்து எடுத்துக்கணுங்க. 2 முருங்கைக்காய் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோங்க. ஒரு சிறிய லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு விருப்பம்னா அதை சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுடலாங்க. அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. 3 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணீர் தெளித்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. ரொம்பவும் தண்ணீர் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாதுங்க. பாருங்க, இது போல் நல்லா கலந்துக்கிட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோங்க. முருங்கைக்காயை சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இரண்டு 3 முறை நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கணுங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க, எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டான முருங்கைக்காய் 65 ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.